சகோதரிகளே, இந்த உலகத்திலே பல்வேறு வகையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்விலே தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும். தன்னுடைய செயல்கள் அனைத்தும் பிற மனிதர்களுடைய வாழ்விற்கு ஒரு முன்னேற்றத்தையும் புதிய வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலர் பாடுபட்டு உழைக்கின்றார்கள். அதற்கு தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய நேரத்தையும் முழுமையாக செலவிடுகின்றார்கள். அதே நேரத்தில் மற்றும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது மக்களுக்கு நல்வழியை காட்டிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை எப்படி அழித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும், அதே நேரத்தில் அவர்களுடைய நல்ல செயல்களை கண்டு பொறாமை கொண்ட மனிதர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த வரிசையிலே ஏரோது அரசன் எந்தளவிற்கு மிகுந்த ஒரு நுணுக்கத்தோடு செயல்பட்டு யோவானை கொலை செய்கின்றார் என்பதை நாம் விவிலியத்திலிருந்து அறிந்திருக்கின்றோம். அதால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அது குற்றமாகி விடுகின்றது. பலர் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது போராட்டமாக மாற்று பெயரை பெற்றுவிடுகின்றது. அதிலே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர் தவறு செய்கின்ற பொழுது அது நீதியாகி விடுகின்றது. எனவே இந்த வரிசையில் ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானை கொன்றதை ஒரு நீதியாகவே எடுத்துக்கொள்ளுகிறான். காரணம், ஒரு அரசன் என்பதால் அவன் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் அவருக்கு பிடிக்காததால், அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி சுட்டி காட்டியதால் அது பிடிக்காத ஏரோது அரசன் அவரை தலையை வெட்டு சாகடித்து விடுகின்றார். அதே நேரத்தில் ஏரோது அரசிடத்திலே பார்க்கக்கூடிய மற்றொரு செயல் என்னவாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய தவற்றை நினைத்து அவன் பெருமை கொள்ளுகிறான். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் செயல்படுகின்றோம். ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி அவரை கொன்றதை நினைத்து மனம் வருந்தாமல், மாறாக அவருடைய தலையை நான் வெட்ட செய்தேனே என்று பெருமை கொள்கின்ற உள்ளம் கொண்டவனாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அவன் தன்னுடைய அந்த தவற்றை அரசன் என்பதால் அதனை நியாயப்படுத்துவதையும் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் அப்படியாக செயல்படுகின்றோம். ஆனால் அது அரசனுக்குரிய செயலா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை என்று தான் நம்மால் சொல்ல முடியும். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய வாழ்விற்கு அழகு சேர்க்கின்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவையற்ற காரியங்களிலே அல்லது பிற மனிதனுடைய வளர்ச்சியை அல்லது மகிழ்ச்சியை தடுக்கின்ற மனிதர்களாக நாம் இல்லாமல், மாறாக அவருடைய வாழ்விற்கு எந்த வகையான வழிகளை நம்மால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் செய்தார். எனவேதான் அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு ஏரோது அரசன் தள்ளப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு நன்மைகளை செய்கின்றார் என்ற காரணத்திற்காக அவர் அவரை தேடுவது கிடையாது. மாறாக திருமுழுக்கு யோவானை கொலை செய்தேன், ஆனால் அவர் மீண்டுமாக வந்திருக்கின்றாராம் என்கின்ற அந்த ஒரு ஆச்சரியமும், அதே நேரத்தில் இவரையும் எப்படி நாம் கொலை செய்யலாம் என்கின்ற எண்ணமும் கொண்ட மனிதனாக கடைசி வரையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆம் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவை போன்று நல்ல மனிதர்கள் நம்முடைய மனமாற்றத்திற்காக நம் முன்பாக பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து விடுபட்டு
புதிய சிந்தனை, புதிய குறிக்கோள்கள் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு மறைமுகமாக இன்று நற்செய்தியிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதருடைய நல்ல காரியங்களை உற்று நோக்கி அதற்கு முக்கியத்துவம் தருவோம். அவர்களை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்விலே நல்லவர்களாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் என்கின்ற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய்.